எளிய மக்களுக்கு நேரடியா பயனளிக்கக்கூடிய திட்டங்களை கொடுத்திருக்கோம். அதுக்கு அடுத்து வரதெல்லாம் சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸா இருக்கும் சார். திமுகவுடைய வாக்குறுதியை காப்பி அடிச்சு தான் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க சார். இந்த காப்பி அடிக்கிறது, பிட்டு பேப்பரை கையில வச்சுக்கிறது, துண்டு சீட்டை கையில வச்சுக்கிறது, அடுத்தவங்க திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறது, இதெல்லாம் எங்களுடைய வேலை இல்லை சார். நாங்க எல்லா வேலையும் பின்னிக்கு அம்மா உணவுங்களை வந்து பக்கத்து மாநிலமே பார்த்து எடுத்துட்டு போய் செய்யக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. அம்மா சிமெண்ட், அம்மா குடிநீர், அம்மா உணவுங்க. அம்மா உணவு எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம் கொரோனா காலகட்டத்தில் ஒரு நாளைக்கு 9 லட்சம் பேர் சாப்பிட்டாங்க சார். பெரிய விஷயம். 9 லட்சம் பேர் அம்மா உணவு மூலம் சாப்பிட்டாங்க. ஏழை எளிய மக்களுக்கு எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம், வசதியே இல்லாதவங்க அவங்களாம் போய் சாப்பிட்டாங்க. அப்படி ஒரு திட்டத்தை நாங்க கொண்டு வந்தோம். கொரோனா காலத்துல ஒரு ஹோட்டல் இருக்கா, டீ கடை எதுவுமே இல்ல. 9 லட்சம் பேருக்கு உணவு வந்து இலவசமா கொடுத்தாரு. அந்த மாற்றுத்திறனாளிகள்லாம் கூட கொடுக்க சொன்னார் சார். தங்க வச்சு ஒரு இடத்துல மண்டபங்களை தங்க வச்சு அவர் செஞ்ச நிறைய விஷயங்கள் வந்து நாங்க மக்கள் அது உணர்ந்தாங்க. அது என்ன காரணமோ கொஞ்சத்துல நாங்க மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா எல்லாத்தையும் கூட விட்டுடுங்க. அவர் செஞ்ச சாதனைகள் எத்தனோ சாதனைகள் நான் சொல்லிட்டே போவேன். நான் கொரோனான்ற பேரிடர்ல வந்து உலக நாடுகள் 220 நாடுகள் திகச்சு போன போது அந்த நோய் எப்படி இருக்கும், அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும், அதுக்கு என்ன மருந்து, என்ன செய்யணும், எதுவும் தெரியாத சூழ்நிலைகள் கூட ஐசோலேஷன் கொடுத்தாரு. ஒரு ஃபீவர் கேம்ப், தெருவுக்கு தெரு ஃபீவர் கேம்ப் ஐடென்டிஃபை பண்ணி அதனால தான் கட்டுப்படுத்த முடிச்சு. வீடு தேடி எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்தார். மருந்துல இருந்து எல்லா பொருட்கள்ல இருந்து வீடு தேடி எல்லாமே கொண்டு போய் சேர்த்து ஃபீவர் கேம்பை குறைச்சி இந்தியாவிலே ஒரு முன்னோடி மாநிலமா மத்திய அரசாங்கம் ஃபண்டு கொடுக்காத போது முதல்ல 90 கோடி நாப்கின் சானிடைசருக்கு ஒதுக்குனவர் எடப்பாடியா. அந்த அளவுக்கு உழைச்சாங்க. எங்களோட பொறுப்பு அமைச்சர் துரைக்கன்சாரே அவர் இறந்து போனார். என்ன மினிஸ்டர் 2 ஏஇ போட்டார், ஒரு மினிஸ்டர் போட்டார். சோ அந்த அளவுக்கு நாங்க மக்களுக்கு செஞ்சிருக்கோம் சார். சும்மா போற போக்குல திட்டங்களை எடுத்துங்க. இன்னைக்கு காலை சிற்றுண்டி திட்டம் யார் ஆரம்பிச்சாங்க நீங்களே சொல்லுங்க. 5 கோடி கிரீம்ஸ் ரோட்ல அன்னைக்கு அன்றைய கவர்னர் வச்சுதானே சார் திறந்து வச்சாரு. மாநகராட்சி பள்ளிகளுக்கு தொடங்கி வச்சாரு. புரியுதா? 5 கோடி அதுக்கு ஒதுக்குனா. காலை சிற்றுண்டி திட்டம் எங்க திட்டம், ஆனா உங்க திட்டம் நீங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறீங்க. நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் நாங்க சிஎஸ்ஆர்னு வச்சிருந்தோம். அது நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் நீங்க ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்கீங்க. நாங்க கொண்டு வந்த திட்டங்களுக்கு ரிப்பன் வெட்டிட்டு இருக்கீங்க. நாங்க கொண்டு வந்த குடிநீர் திட்டங்களுக்கு எல்லாம், கூட்டு குடிநீர் திட்டங்களுக்கு எல்லாம் நாங்க ஆரம்பிச்சு முடிச்ச பிறகு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை பெருமை பேசுகிறாரு. அது யாருடைய திட்டம்? 60 ஆண்டு கால கனவு சார் அது.